பாதையில் நடந்தவனே, இடதனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே, பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ, பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ, சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய், உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை கோலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, நம்மோடு இணைந்து கருவந்தா அலெக்சாண்டர் ஜெசி குடும்ப நன்மைகளுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அலெக்சாண்டருக்கு உடல் சுகம் கிடைத்ததற்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். சார்லஸ் கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும், ஆண்ட்ரூஸ் கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும், தொழில் முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை சார்ந்த காணிக்கைராஜ் அவர்களின் 8வது ஆண்டு நினைவிலே அன்னாரது ஆன்மா இளைப்பாற்றிக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பீட்டர் சவரிமுத்தாள் குடும்ப நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று 21வது பிறந்தநாளை கொண்டாடுகிற சந்தியா செலினை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்கு நன்றி பலியாகவும், அமைதி சமாதானம் ஒற்றுமைக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாமும் தெய்வீக திருப்பலிக்காய் நன்றி கூறுவோம். இறையருள் வருவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் கோடியற்புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தூய் அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகிறவராகவும் தந்தீரே. அவரது உதவியால் நாங்கள் உண்மை நெறிகளை கடைபிடிக்கவும் துன்ப நேரத்தில் உதவியை கண்டுணர்ந்து கொள்ளவும் செய்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 14 முதல் 15, மேலும் 18 முதல் 20 முடிய. இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 14 முதல் 15, மேலும் 18 முதல் 20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாத்திலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூர்வதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறழாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறை உன்னிழல் ஆடினேன். அடியேன் என் நிலை மாறினேன். நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறை உன்னிழல் ஆடினேன். அடியேன் என் நிலை மாறினேன். உன்னோடு கை கோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது, தினம் அழகானது. உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பார்வை புதிதானது, தினம் புதிதானது. உன்னை ஏற்றுக் கொண்டேன், ஒரு மாற்றம் கண்டேன். உன்னை ஏற்றுக் கொண்டேன், ஒரு மாற்றம் கண்டேன். உன்னில் உலகை புதிதாக கண்டேன். நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறை உன்னிழல் ஆடினேன். அடியேன் என் நிலை மாறினேன். நிதம் காணும் வானம் நிலையான போதும் அதில் தோன்றும் மேகம் இருள் கோலம் மாறும். நிதம் காணும் வானம் நிலையான போதும் அதில் தோன்றும் மேகம் இருள் கோலம் மாறும். மாற்றங்களை மனம் தேடுதே, உந்தன் வார்த்தைகளே உரமானதே. மாற்றங்களை மனம் தேடுதே, உந்தன் வார்த்தைகளே உரமானதே. இறைவா இறைவா, வாழ்வு உன்னில் வளமானதே. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறை உன்னிழல் ஆடினேன். அடியேன் என் நிலை மாறினேன். ஓய்வின்
மாற்றாக உழைப்பேன் மாறா உன் அன்பை பாரெல்லாம் சேர்ப்பேன் உலகமெல்லாம் உறவாகுமே மலரும் இதயமெல்லாம் அருள் சேருமே உலகமெல்லாம் உறவாகுமே மலரும் இதயமெல்லாம் அருள் சேருமே இறைவா இறைவா வாழ்வு மண்ணில் நிறைவாகுமே நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் ஆடினேன் அடியேன் என் நிலை மாறினேன் நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் ஆடினேன் அடியேன் என் நிலை மாறினேன் உன்னோடு கை கோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது தினம் அழகானது உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பார்வை புதிதானது தினம் புதிதானது உன்னை ஏற்றுக்கொண்டேன் ஒரு மாற்றம் கண்டேன் உன்னை ஏற்றுக்கொண்டேன் ஒரு மாற்றம் கண்டேன் உன்னில் உலகை புதிதாக கண்டேன் நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் ஆடினேன் அடியேன் என் நிலை மாறினேன் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 12வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 46 முதல் 50 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக்கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயுமாவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக.
இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, குறிப்பாகவே இந்த வார வாசகங்கள் முழுவதும் புதிய படைப்பாகுதல், புதிய இனமாய் உருவாகுதல், கிறிஸ்துவோடு இணைந்து புதிய ஒரு வாழ்வை, பிறப்பை, ஆசீர்வாதத்தை நாம் முன்னெடுத்து செல்லுதல் என்பதைத்தான் சொல்லுகிறது. அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்ராயேல் மக்கள் தாங்கள் ஒரு இனம், மற்ற எல்லோரும் புற இனம் என்று நினைத்து கொண்டார்கள். அதற்கேற்பதான் அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் என்ன வித்தியாசம் என்றால், பழைய ஏற்பாடு என்கின்ற இந்த யூத இனம் என்பது வெளிப்புற விருத்த சேதனம் செய்தவன் யூதன். ஆனால் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது என்ன சொல்லுகிறார்? அந்த சுவரை, விருத்த சேதனம் என்கின்ற ஒரு சுவரை உடைத்துவிட்டு, இல்லை இல்லை, எந்த நாட்டில் பிறந்தாலும் எந்த காட்டில் பிறந்தாலும் எவன் ஒருவன் தன் உள்ளத்தால், எனவே உடலில் இருந்து உள்ளத்தை நோக்கிய, உள்ளார்ந்த அன்பை நோக்கிய ஒரு புது படைப்பை உருவாக்குகிறார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இதுதான் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்குமான ஒரு கான்ஃப்ளிக்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு போராட்டம். இன்றைய நற்செய்தி வாசகம் அதை இன்னும் தெளிவாய் விளக்குகிறது. எந்த அளவிற்கு இயேசு கிறிஸ்து போகிறார் என்று சொன்னால், மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசி கொண்டிருக்கிறார். அவரை பெற்றவளும் சகோதரர்களும் வருகிறார்கள். வந்து வெளியே நின்று கொண்டு பேச வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். இது ஒரு சிறப்பு அந்தஸ்து எதிர்பார்க்கப்படுகிறது. நாங்கள் யூதர்கள், நாங்கள் பிறந்தவர்கள், எனவே எங்களுக்கென்று இந்த சிறப்பு பட்டம் அல்லது சிறப்பு ஆசீர் கொடுக்கப்பட வேண்டும். இது யாரை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய ஓமையிலே அந்த ஊதாரி மைந்தன் கதையை யோசித்து பாருங்கள். மூத்த மகனோ உரிமை மகன். வீட்டிற்குள்ளே இந்த இளைய மகன் என்று சொல்லப்படுகிற ஊதாரியாய் அலைந்துவிட்டு உண்மை பிள்ளையாய் உண்மை உணர்ந்து திருந்தி வந்திருக்கிறான். அப்போது அவன் தந்தை சொல்லுகிறார், இவன் இறந்து போயிருந்தான், உயிர் பெற்று வந்து விட்டான், காணாமல் போயிருந்தான், கிடைத்து விட்டான். ஆகவே இது கொண்டாட்டத்தின் தருணம், இவரை உள்ளே சேர்த்தல். ஆனால் இந்த மூத்த மகனோ வெளியே நின்று கொண்டு உள்ளே வரல, உள்ள வந்துட வேண்டியது தானே. அதைத்தான் இங்கே அன்னை மரியாளும் உடனிருந்த சீடர்களும் வெளியே நிற்கிறார்கள். எனவே இயேசு சொல்லுகிறார், வெளியே நிற்பவர்களை பற்றி நமக்கு என்ன கவலை? நீங்கள் நான் சொல்வது புரியாமல் செய்வது புரியாமல் வெளியிலே நின்றால் அது உடன் பிறந்தவராக இருந்தாலும் சரி, பெற்றெடுத்தவராக இருந்தாலும் சரி. எனவேதான் இயேசு சொல்லுவார், நான் இந்த உலகத்திலே வாளை கொண்டு வந்தேன், ஒருவரை ஒருவர் அடையாளப்படுத்த வந்தேன். என்ன அடையாளம்? இதோ தாய்க்கு எதிராக மகளும், தந்தைக்கு எதிராக மகனும், மாமியாருக்கு எதிராக மருமகளும் ஒரே வீட்டில் பிரிந்து நிற்பார்கள். ஏன்? உண்மையை உணர்ந்தவர்கள், ஆண்டவரை அறிந்தவர்கள் ஆண்டவரை பற்றி பேசுவார்கள். ஒரு சிறு குழந்தை ஒரு வீட்டிலே சொல்லுகிறது, எப்பா பொய் பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? ஆனால் இன்றைக்கி காலையில் நீங்கள் ஒரு பொய் சொன்னீங்க அம்மாட்ட. அந்த வீட்டில் அந்த குழந்தைய பேச விடுவாங்களா? அதுக்கு பிறகு அந்த குழந்தை எதிர் சாட்சியாய் பார்க்கப்படும். ஏண்டா வீட்டில் அம்மாவுக்கு அப்பாவுக்கு இடையில சண்டை மூட்டி விடுறது உனக்கு வேலையா? நான் பொய் பேசினேன், அந்த பொய்யினால் எங்களுக்குள் உறவு மலர்கிறது, நீயோ ஒரு உண்மையின் வெளிச்சத்தை கொண்டு வருகிறாய். பேசாமல் இருக்க இல்லையா? கடைசியில் சண்டை எல்லாம் கேட்டு, இந்த சின்ன கழுதை சொன்னதை நம்பித்தானா அந்த வீட்டில் சண்டை அப்படின்னு முடிப்பார்கள். ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இடையிலே. எனவே அன்பு குழந்தைகளை, இங்கே இயேசு அதை தெளிவாக சொல்லுகிறார், வெளியே நிற்பவர்களை பற்றி கவலைப்படாது. அப்போ உங்களுக்கு அம்மா, சகோதரர்கள், சகோதரிகள், பெற்றோர், உடன் பிறந்தவர்கள்லாம் வேண்டாமா அப்படின்னா இல்லை. புதிய உறவு. என்ன உறவு? இதோ தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற புதிய உறவு. பிரியமானவர்களே, ஆழமான அழுத்தமான ஒரு சிந்தனை. உங்களுடைய எண்ணங்களில் கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய பழமையான அல்லது ஒரு சார்பான சிந்தனைகளை தவிர்த்து புதிய உலகம், புதிய வாழ்க்கை என்பது உண்மையை முன்னிட்டு, கடவுளை முன்னிட்டு, நன்மையை முன்னிட்டு, சத்தியத்தை முன்னிட்டு, வாய்மையை முன்னிட்டு, அன்பை முன்னிட்டு, இரக்கத்தை முன்னிட்டு, மன்னிப்பை முன்னிட்டு என்று நான் இப்படித்தான் வாழப்போகிறேன், இதில்தான் இணைய போகிறேன் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு தாய் அல்ல 1000 தாய்.
எவன் ஒருவன் என்னை முன்னிட்டு தன் தாயையோ தந்தையையோ நில புலன்களையோ உடமையோ பின்னால் வைத்து விட்டானோ அவனுக்கு 100 மடங்கு. அதனுடைய அர்த்தமெல்லாம் இதனுடைய தன்மைதான். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கடவுளின் ஆசீர் என்று உணராமல் நீங்கள் பிள்ளைகளை முன்னிலைப்படுத்துகிற பொழுது உங்களுக்கு 1 பிள்ளை அல்லது 2 பிள்ளை அல்லது 5 பிள்ளை தான். ஆனால் இதை 2ஆம் பட்சம் கடவுளின் வார்த்தையை கேட்கிற எல்லோரும் என்று நினைத்து பாருங்கள். உங்களுக்கு எத்தனை உறவுகள், எத்தனை நட்புகள், எத்தனை ஆசீர்வாதத்திற்குரிய வாழ்க்கை முறைகள். எனவே அப்படிப்பட்ட ஒரு பரந்துபட்ட எல்லோரையும் உள்ளடக்குகின்ற இறைவனின் அடிப்படையில் சிந்திக்கின்ற ஒரு உறவு சமூகத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது நான் பிரான்ஸ் நாட்டிற்கு போயிருக்கிற பொழுது அங்கே அழகாய் சொல்வார்கள். நீங்களோ வேற நாடு, நாங்களோ வேற நாடு, நீங்களோ வேறு இனம், நாங்களோ வேறு இனம், உன்னுடைய கலரோ வேறு, என்னுடைய கலரோ வேறு, ஆனால் இயேசு என்கின்ற கடவுளை நீயும் நானும் தந்தை என்று ஏற்றுக்கொண்டதால், அவர் கொடுத்த திருமுழுக்கை பெற்றதால், குருவே நீர் எங்கள் வீட்டில் வந்து மந்திரியும். என் பிள்ளைக்கு, பிரான்சில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு ஏதோ இந்தியன் வந்து இந்தியாவிலிருந்து வந்து ஒருவர் திருமுழுக்கு கொடுக்க முடிகிறது என்றால், அவர்கள் உன்னிடம் பணிந்து நிற்கிறார்கள் என்றால், எதனால்? பதவியினாலோ பட்டத்தினாலோ படிப்பினாலோ உயர்வினாலோ பணத்தினாலோ அதிகாரத்தினாலோ அல்ல. இயேசு என்கின்ற உறவு அங்கே ஒரு அன்பை, சமத்துவத்தை, ஒரு குடும்பத்தை உருவாக்கி தருகிறது. எனவே ஆழமான வாழ்வின் கட்டம் இது. நாம் வாழ்கின்ற இடத்திலும் இத்தகைய உறவுகளை நாம் ஏற்படுத்தி விட்டோம் என்றால் நமக்கு வாழ்வு புதிய வாழ்வாய் மலரும். அத்தகைய உறவுகளை தேடுவோம். ஆண்டவரை முன்னிறுத்துகிற உறவு குடும்பமாக நாம் நம்மை இணைத்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆமீன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவாம். தூய அந்தோணியரின் அவநாளில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளோம். இது எங்களுக்கு முடிவில்லா வாழ்வளிக்கும் அருள் சாதனமாய் மாறுவதாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: தூயவர் 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 வான்
எங்களுடைய அமைதியே இறைவா, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தொனிச்சாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் மது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. நெஞ்சில் உள்ளொளி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை. நெஞ்சில் உள்ளொளி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை. தவறி செல்லும் மாடு நானே என்னை தேடுவதேனா. தவறி செல்லும் மாடு நானே என்னை தேடுவதேன். கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அற்புத சுரங்கம் சுரண்டை அந்தோணியாருடைய இத்திருத்தலத்தில் எல்லா செவ்வாய்க்கிழமைகளும் காலை 11:30 மணிக்கு ஆரம்பிக்கின்ற நற்கருணை ஆராதனை, அதைத் தொடர்ந்து திருப்பலி, குணமளிக்கின்ற தீர்த்த அபிஷேகம் என்று மதியம் 2 மணி வரை நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் மதிய அசன விருந்து நடைபெறுகிறது. ஆங்கில மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமைகள் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த நற்செய்தி கூட்டமானது குணமளிக்கின்ற பேரின்ப பெருவிழாவாக நடைபெறுகிறது. எனவே இந்த ஆங்கில மாதம் ஜூலை மாதத்தின் அடுத்து வருகிற 30ஆம் தேதி கடைசி செவ்வாய்க்கிழமை. ஆகவே இந்த ஆங்கில மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஆரம்பித்து மாலை 4 மணி வரை நமக்கு குணமளிக்கின்ற விடுதலையின் பெருவிழா நடைபெறுகிறது. குமுளியிலிருந்து தூய மிக்கேல் அதிதூதர் தியான மையத்திலிருந்து நமக்கு இந்த செய்தியை கொடுப்பதற்காக சகோதரர் வர்கீஸ் அவர்களுடைய குழுவோடு வருகிறார்கள். கடந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நிறைய பேர் விடுதலை பெற்றார்கள், குணம் பெற்றார்கள். எனவே கட்டுகள் உடைக்கப்படுகின்ற ஒரு டெலிவரன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு அற்புதத்தின் காரியம் நமக்கு நடைபெறுகிறது. எனவே தயவு செய்து நீங்கள் அடுத்த வாரம் காலை 10 மணி முதல் 4 மணி வரை நடைபெறுகிற அந்த முழு நாள் குணமளித்தல் ஜெபத்திலே கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று தன்னுடைய 21வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிற சந்தியா செலின் அவருக்காக ஜெபித்திருக்கிறோம். கரவொலி மூலமாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். எழுந்து நின்று நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, இத்திருவிருந்தின் ஆற்றலுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இதனால் எங்கள் வாழ்வு உமது தெய்வீக பேரன்பால் நிரப்பப்படுவதாக.
ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.